बहुत बहुत धन्यवाद. Thank you. திரு வி செல்வராஜ், மாண்புமிகு உறுப்பினர், ப்ளீஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணக்கம். என்னை பேச அழைத்தமைக்கு நன்றி. பில் ஆஃப் லேண்டிங் என்று சொல்லுகிற அந்த கடல்சார் வர்த்தகம் மசோதாவிற்கு சில ஆலோசனைகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற ஒரு முதுமொழி உண்டு. அதேபோல எனக்கு முன்னாலே பேசிய சக உறுப்பினர் சகோதரர் கலாநிதி வீராசாமி அவர்கள் சொன்னது போல, வெள்ளி பனிமலையில் மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்று பாரதி பாடியிருக்கிறார். அதேபோல இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழனாக பிறந்து போராடிய கப்பலோட்டிய தமிழனுக்கு மிகச்சிறந்த வரலாறு உண்டு. அவர் விட்ட அந்த கப்பலில், அந்த சுதந்திரத்திற்காக விடப்பட்ட அந்த கப்பலில் காங்கிரஸ் கொடி, கம்யூனிஸ்ட் கொடி, முஸ்லீம் லீக் கொடி 3 மட்டும் பறந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நல்ல ஒரு பின்புலத்தை தமிழர்கள் கொண்டிருக்கிறார்கள். அதன்படி சில ஆலோசனைகளை சொல்லுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வலுவான இந்திய பொருளாதாரத்தை உறுதி செய்வதற்கான புதுமையான யோசனைகளாக டிஜிட்டல் வர்த்தக தளங்களை மேம்படுத்துதல், இந்தியாவின் பெரிய ஐடி துறையை பயன்படுத்தி உற்பத்தியாளர்களையும் நுகர்வோரையும் உலகளவில் இணைக்கும் மின் வணிக தனங்களை உருவாக்கி இணைத்தல், கடல்சார் ஏற்றுமதியை வலுப்படுத்துதல், முக்கிய சர்வதேச மையங்களுக்கு கப்பல் இணைப்பை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துதல், குறிப்பாக தொழில்நுட்பம் மற்றும் மருந்துகள் போன்ற உயர் மதிப்புள்ள துறைகளில் பொருட்களை விரைவாக கொண்டு செல்வதை சாத்தியமாக்குதல், உற்பத்தியில் புதுமைகளை ஊக்குவித்தல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் உயரி தொழில்நுட்பம் போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான ஊக்கத்தொகைகளை வழங்குவதன் மூலம் உயர் தொழில்நுட்ப உற்பத்தியை ஊக்குவித்தல், தொடக்க நிறுவனங்கள் மற்றும் எஸ்எம்இக்களுக்கான ஆதரவு, தொழில் முனைவோரை ஊக்குவிக்க தொடக்க நிறுவனங்கள் மற்றும் எஸ்எம்இக்களுக்கு மானியங்கள், வரி தள்ளுபடிகள் மற்றும் வணிகம் செய்வதை எளிதாக்கும் அரசாங்க கொள்கைகளை செயல்படுத்துதல், 2/3 நகரங்களில் உள்கட்டமைப்பு விரிவாக்கம் பொருளாதார வளர்ச்சியில் பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கவும், தேசிய விநியோக சங்கிலி செய்த செயல்திறனை மேம்படுத்தவும், வளர்ச்சியடையாத பகுதிகளில் தளவாட மையங்களை உருவாக்குதல், இந்த முயற்சிகள் வர்த்தகத்தை விரிவுபடுத்துதல், புதுமைகளை ஆதரித்தல் மற்றும் உலக அரங்கில் போட்டித்தன்மையை மேம்படுத்துவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை தூண்டுதல் என்கிற ஆலோசனையை நான் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல எங்களுடைய தொகுதியாக இருக்கிற நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து கடந்த காலத்தில், சோழர் காலத்திலிருந்து மிகப்பெரிய வணிகம் நடைபெற்றுள்ளது. இலங்கைக்கு வணிகம் நேரடியாக நடைபெற்றுள்ளது. இப்போது இருக்கிற எங்கள் நாகப்பட்டினம் துறைமுகத்தை மேம்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக கப்பல் போக்குவரத்து இலங்கைக்கு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுபம் கேரியர்ஸ் என்கிற நிறுவனம் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை மேம்படுத்த வேண்டுவதோடு சரக்கு போக்குவரத்தையும் தொடங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு நடந்திருக்கிறது. குறிப்பாக துறைமுகத்தை ஆழப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது. விமான போக்குவரத்திற்கு எக்கனாமிக் அந்த பிரிவிற்கு 5%, பிசினஸிற்கு 12% ஜிஎஸ்டி வரி போடுகிறார்கள். ஆனால் கப்பல் போக்குவரத்திற்கு 18% வரி போடுகிறார்கள். ஆக வர்த்தகத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை 5% ஜிஎஸ்டி வரியாக கொண்டு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நாகப்பட்டினம் துறைமுகத்தை 5 மீட்டர் ஆழமும் 300 மீட்டர் முகத்துவாரத்தை அமைக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சமீபத்தில் எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் எங்கள் மாவட்டத்திற்கு, நாகப்பட்டினத்திற்கு வருகை தந்தார். மிக கவலையோடு சொன்னார் தமிழ்நாட்டு மீனவர்களை பற்றி, அவர்கள் படுகிற பாட்டை பற்றி. அதிலே கடந்த இந்த ஒன்றிய அரசு பதவியேற்ற 10 ஆண்டுகளில் 3656 மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 611 படகுகளை அவர்கள் இன்றைக்கு மீட்டு சென்றிருக்கிறார்கள். மீனவர்கள் மீது 736 முறை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆக இதற்கு என்ன நடவடிக்கை? தமிழ்நாட்டு மீனவர்களை எப்படி இந்த அரசு பார்க்கிறது? தமிழ்நாட்டு மீனவர்கள் என்று பார்க்கிறார்களா அல்லது இந்திய மீனவர்கள் என்று பார்க்கிறார்களா? தமிழ்நாடு என்பது இந்திய நாட்டில் தானே இருக்கிறது. ஏன் இந்த பாரபட்சமான அணுகுமுறை இந்த அரசு செய்கிறது? இப்படி செய்யக்கூடாது. இப்படி செய்கிற ஒரு வெறுப்பு அரசியலை முன்வைக்கிற பாரபட்சமான அணுகுமுறையை பார்க்கிற இந்த ஒன்றிய அரசின் மீது நான் குற்றம் சாட்டுகிறேன். கண்டிப்பாக இதிலிருந்து மீளுவதற்கு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக மீனவர்களை பாதுகாப்பதற்கு அனைத்து விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு மீண்டும் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
Sri Anand Baduria.